ரஜினிகாந்தனுடைய சினிமா உலக வாழ்க்கையில் கே பாலச்சந்தருக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான நபர் பஞ்சு அருணாச்சலம். ரஜினிகாந்தை மிகச்சிறந்த நடிகராக கே பாலச்சந்தர் ஆக்கினார் என்றால் ரஜினிகாந்தை ஸ்டாராக ஆக்கியவர் பஞ்சு அருணாச்சலம் தான். ரஜினிகாந்தோடு இணைந்து பல திரைப்படங்களை பணியாற்றிய பஞ்சு அருணாச்சலம் அவரை முதலாக கபிக்குயில் படத்தினுடைய வெளிப்புற படப்பிடிப்பின் போது தான் சந்தித்தார். அப்போது அவர்கள் இருவரும் சிக்மங்களூரிலே தங்கியிருந்தார்கள். தினமும் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பஞ்சு அருணாச்சலத்தை பார்க்க வந்து விடுவார் ரஜினிகாந்த். அவரோடு பேசத் தொடங்கிய சில நாட்களிலேயே இந்த சினிமா உலகிலே மிகப்பெரிய உயரத்தை தொடப்போகிற நடிகர் அவர் என்பது பஞ்சு அருணாச்சலத்துக்கு தெளிவாக தெரிந்தது. அதன் காரணமாக தன்னுடைய படங்கள் எல்லாவற்றிலும் அவரை முக்கியமாக பயன்படுத்திக் கொள்வது என்று முதல் சந்திப்பின் போதே முடிவெடுத்தார். கபிக்குயில் படத்தை தொடர்ந்து தயாரிப்பாளர் விஜயபாஸ்கருடன் இணைந்து விஜய மீனா ஃபிலிம்ஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கிய பஞ்சு அருணாச்சலம் அந்த நிறுவனத்தின் சார்பிலே தயாரித்த முதல் திரைப்படம் தான் காயத்ரி. காயத்ரி எழுத்தாளர் சுஜாதா எழுதிய கதை. அந்த கதை தினமணி கதிரிலே தொடராக வந்தபோதே அதை படித்த பஞ்சு அருணாச்சலம் அந்த கதையை திரைப்படமாக எடுத்தால் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான படமாக அந்த கதை அமையும் என்று எண்ணினார். அதனால் சுஜாதாவை தொடர்பு கொண்டு பேசினார். சுஜாதாவோடு அவருக்கு ஏற்கனவே நல்ல பழக்கம் இருந்தது. இந்த கதையை சாவி சார் கேட்டான்றதுக்காக நான் அவசரமாக எழுதி கொடுத்தேன். தினமணி கதிரில் தொடராக வந்தபோதே அதை எதிர்த்து பல கண்டன விமர்சனங்கள் வந்தது. அப்படி இருக்கும்போது அந்த கதையை படமாக எடுக்கிறேன்றீங்களே, சரியாக வருமானு கொஞ்சம் யோசிச்சுக்குங்க என்று பஞ்சு அருணாச்சலத்திடம் சொன்னார் சுஜாதா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த கதையை படமாக்குற உரிமையை மட்டும் எனக்கு கொடுங்க என்று அவரிடம் சொல்லிவிட்டு அந்த கதையை படமாக்குகின்ற உரிமையை அவரிடமிருந்து பெற்றார் பஞ்சு அருணாச்சலம். அப்போது பஞ்சு அருணாச்சலுடைய படங்களை தொடர்ந்து எஸ்பி முத்துராமன், தேவராஜ் மோகன் ஆகிய இரு இயக்குநர்கள் தான் இயக்கி கொண்டிருந்தார்கள். இந்த படத்தை உருவாக்க பஞ்சு அருணாச்சலம் திட்டமிட்ட காலகட்டத்திலே எஸ்பி முத்துராமன் பஞ்சு அருணாச்சலத்தினுடைய வேறு 2 படங்களை இயக்கி கொண்டிருந்தார். தேவராஜ் மோகன் சொந்த படம் எடுத்துக்கொண்டிருந்தார். அதனால் ஆர் பட்டாபிராமன் என்கின்ற பட்டுவை இந்த காயத்ரி படத்துக்கு இயக்குநராக ஒப்பந்தம் செய்தார் பஞ்சு அருணாச்சலம். பால்குடம், புகுந்த வீடு போன்ற பல படங்களை இயக்கிய பட்டு சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி திரைப்படத்திலே இயக்குநர்கள் கிருஷ்ணமஞ்சியுடன் உதவியாளராக பணிபுரிந்தவர். ஜெய்சங்கர் கதாநாயகனாகவும் ரஜினிகாந்த் வில்லனாகவும் நடிக்க 1977ஆம் ஆண்டிலே வெளியான காயத்ரி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. சுஜாதா எழுதியிருந்த அந்த கையிலே தான் செய்திருந்த மாற்றங்களை எல்லாம் ரசிகர்கள் எப்படி ரசிக்கிறார்கள் என்பதை சுஜாதாவுக்கு காட்டுவதற்காக அவரை தன்னுடன் தியேட்டருக்கு அழைத்து கொண்டு போனார் பஞ்சு அருணாச்சலம். ஆனால் அன்று தியேட்டரிலே ரசிகர்கள் மத்தியில் எழுந்த ஆரவாரத்தை பார்த்து அசந்து போனவர் சுஜாதா இல்லை, பஞ்சு அருணாச்சலம். காயத்ரி படத்தினுடைய வில்லனான ரஜினிகாந்தை ஜெய்சங்கர் அடித்தபோது ரசிகர்கள் ஜெய்சங்கரை திட்டினார்கள். அதே சமயம் வில்லனான ரஜினிகாந்த் கதாநாயகனான ஜெய்சங்கரை அடித்தபோது தியேட்டரிலே விசில் பறந்தது. இனி ரஜினிகாந்த் வில்லன் அல்ல என்பதையும், தொடர்ந்து அவரை வில்லனாக நடிக்க வைத்து படங்களை எடுத்தால் ரசிகர்கள் நிச்சயமாக அந்த படங்களை விரும்ப மாட்டார்கள் என்பதையும் காயத்ரி திரைப்படம் பஞ்சு அருணாச்சலத்துக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்தியது.